ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்கலான்னா, பிரெட் எப்படி வந்து வீட்டிலே மேக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வந்து சர்க்கரை சாப்பிட்டு தான் வளரும். ஸோ அதனால் வந்து 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரெட் வந்து நல்லா சூப்பராக வரும். நான் வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன். நல்லா வந்து நம்ம பிரெட்டு செய்கிறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் பிரெட்டு. நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மில்க் நான் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பட்டரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா வந்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து எல்லாம் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணியிருந்தால ஈஸ்ட்டு மில்க் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கையாலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு, சர்க்கரை, மில்க்கு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு இது மாதிரி மேட்டோ இல்லை வந்து ஏதாச்சும் சப்பாத்தி கட்டை அது மாதிரி எது இருந்தாலும் வச்சு நீங்கள் வந்து கவுண்டர் டாப் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலே. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வந்து முன்னாடி பின்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து அப்படி இழுத்து பிசையணும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாவு பிசைறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து போக போக அது நம்மளுக்கு பழகிடும். மாவு வந்து கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும், பிசையவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட அது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைனா வந்து ஹேண்ட் மிக்சர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையே வச்சு எதுவுமே இல்லைன்னா நம்ம கை வச்சு கூட நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் ஊற்றி லாஸ்ட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கை விடாமல் பிசைஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும். இந்த அளவுக்கு பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து மேலே வைக்கிற மாவு வந்து ப்ரெட்டுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 2 கை வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து மாவு நல்லா சாஃப்ட் சர்ஃபேஸில் வரணும். பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும் மேலே வைக்கிற மாவு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூஃபிங் வச்சிடலாம். மாவு வந்து ஊறணும் 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் வரையும் ஊறணும் மாவு. அப்போ தானே வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகி பூஃபிங் ஆகும் மாவு. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 மணி நேரம் வச்சுருந்தேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட் வந்து நல்லா வரும். பாருங்கள், நம்ம பொறுமையாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து மாவு நல்லா சாஃப்டாக வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, லைட்டாக இது மாதிரி பண்ணணும். லைட்டாக எல்லாத்தையும் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் சர்ஃபேஸ் மாற்றிட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட் ஆக்கணும். மாவை ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இது மாதிரி ஜென்டிலாக வந்து ரோல் பண்ணுங்கள். அடியில் வந்து மாவு போட்டுக்கோங்க. லைட்டாக மாவு போடுங்க, அதிகமாக போட்டுறக்கூடாது. லைட்டாக போட்டுட்டு ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு இது மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணுங்கள். ப்ரெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து ரோல் பண்ணணும். பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிட்டு டக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மாவு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்தாண்டையும் அந்தாண்டையும் சேர்த்து லெஃப்ட் ரைட்டில் சேர்த்து டக் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர்லேயும் நல்லா போட்டு டக் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கணும் மாவு. ஏன்னா லூஸாக இருந்துட்டா வந்து மாவு மேலே வந்துடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒப்பாக வந்து டக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க.
சும்மா லைட்டாக அழுத்தினாலே அது போய் செட் ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். மேலே பாருங்க, மாவுக்கு மேலே வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தான் மேலே இருக்கணும். சும்மா பள்ளமாக இது மாதிரி வச்சிட்டோன்னா அது வந்து பார்க்க பிரெட் மாதிரி தெரியாது. இந்த மாதிரி பாருங்க, நான் இந்த டின்னில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் லைட்டாக மாவு போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. மாவு போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த மாவை வந்து இந்த டின்னில் வைக்க போகிறோம். நம்ம எடுத்து பொறுமையாக வைங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் கோடு கோடாயிடும். நம்ம வந்து எடுத்து டக்குன்னு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி வந்து எல்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி கோடு கோடாயிடும். ஸோ அதனால நம்ம வந்து பொறுமையாக எடுத்து அந்த டின்னில் வைக்கணும். பாருங்க, நான் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இருக்கா மாவு. இது வந்து நம்ம வந்து ப்ரூஃபிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாவு நல்லா ஊறணும். ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். 30 மினிட்ஸ்ல அது நல்லா வந்து பொங்கி வந்து ரைஸ் ஆகிடும். பாருங்க எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அது நல்லா பேக் ஆகணும். இப்போ இது பேக் ஆகும்போது வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்குங்க. பிரெட் ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. பிரெட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பிரெட்டு. நல்லா எந்தவித கோடு இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஸ்மூத்தா இப்படிதான் இருக்கணும். மேலே வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம பட்டர் அப்படி இல்லைனா மில்க் அப்படி இல்லைனா எக்கு எது வேணா வாட்டர் கூட போட்டுக்கலாம் மேலே. அப்போதான் மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிளாஸி லுக்கில் இருக்கு பாருங்க. நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க, ஷைனிங்கா. பார்க்கவே சூப்பராக இருக்கு. நல்லா இந்த பிரெட் வந்து ஆற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மேலே இருந்து துண்டு கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இது 3 ஹவர்ஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. 3 to 4 ஹவர்ஸ் வரை எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து இது அப்படியே வந்து விட்டுறலாம். ஃபுல்லாக கூல் டவுன் ஆகணும். நம்ம வந்து பண்ணுற மிஸ்டேக்கே நம்ம சூடு ஆறாமல் அப்படியே நம்ம கட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு சில பேருக்கு நல்லா வராது, மாவாக இருக்கும். இல்லைனா வந்து பிரெட் மாதிரியே தெரியாது. அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தப்புகள்னால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ இது நல்லா வந்து கூல் டவுன் ஆகணும். ஒரு 4 ஹவர்ஸ் கூல் டவுன் ஆகணும். பாருங்கள் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் பிரெட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஆறி போயிருக்கு. நல்லா ஆறி நல்லா வந்து பார்க்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா மாய்ஸ்சராக இருக்குது. சாஃப்டாக தெரியுது. தட்டினா இந்த அளவுக்கு காலி டப்பாவில் ஒரு சவுண்ட் வரல, ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கணும். சவுண்டு கேட்கணும். நல்லா தட்டும் போது சவுண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் பிரெட் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரெட்டு. பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நைஃப் வந்து பிரெட் நைஃப் தான் நம்மள்கிட்ட கேக் கட்டிங் நைஃப் வேணும். அப்போதான் வந்து நல்லா ஷேப்பாக நல்லா வரும் பிரெட் கட் பண்ணும்போது. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிரெட்டுக்கு. ஸோ அதனால் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கடையிலலாம் வாங்கவே மாட்டீங்க. நீங்களே அழகாக செய்வீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.